நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழுக்கு, ஆங்கிலம் 4/2/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:36. திதி இன்று காலை 7:54 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:30 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாம யோகம் அதிகாலை 5:52 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் மாலை 6:05 வரை கரசை கரணம், பின்பு வனிசை கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசுல வடக்கு பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:30 வரை பூரம், பின்பு உத்திரம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் ரத சப்தமி, செவ்வாய்க்கிழமை, சமநோக்கு நாள். இன்னைக்கு ரத சப்தமி அப்படின்னு சொல்லும் போது சூரிய வழிபாடு மிக மிக சிறப்பு. ரத சப்தமி என்றது சூரியனுக்காக செய்வது. பெருமாள் கோவில்ல எல்லா பெருமாள் கோவில்லையும் அதாவது பிரம்மோற்சவம் செய்வாங்க. இது சிறிய பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாள். இந்த ரத சப்தமி எப்படி கொண்டாடுவது, இது எதற்காக இந்த ரத சப்தமி அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரத சப்தமி அன்று என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும், மேஷத்தில் சந்திர பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மாந்தியோடு இணைந்து. மிதுனத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கன்னியில் கேது பகவான். இன்று 3:22 குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சரி, இன்னைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு நம்ம பார்க்க போனா முருகப்பெருமான் வழிபாடு. ஆனா இன்னைக்கு சூரியன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. எல்லா பெருமாள் கோயில்லையும் பார்த்தீங்கன்னா 108 சூரிய தீபாரதனை இன்னைக்கு நடைபெறும். சென்று பாருங்கள். கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு பச்சை கற்பூரம் மட்டும் கொண்டு போங்க, வேற எதுவும் தேவையில்லை. சரி, இந்த ரத சப்தமி பத்தி பார்க்கலாம். ரத சப்தமி என்றால் என்ன, இந்த நாளில் என்ன செய்யலாம்? அதாவது சூரியன் பார்த்தீங்கன்னா தெற்கில் பயணிக்க துவங்கும் இந்த நிலையில அனுஷ்டிக்கப்படும் ஒரு முக்கியமான விரதம். இது வசந்த காலத்தின் துவக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வசந்த காலத்தின் துவக்கத்தால் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை தரக்கூடிய நாளாகும் இந்த ரத சப்தமி என்பது. இது சூரிய பகவான் கோவில்களில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்ற ஒரு முக்கியமான உற்சவமாக இந்த ரத சப்தமி இருக்கின்றது. இது திருப்பதி ஏழுமலையான் கோவில் நடக்கும் மிக முக்கியமான விழாக்கள்ல ஒன்றுதான் ரத சப்தமி. இதனை சின்ன பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்வதுண்டு. ரத சப்தமி அன்று ஒன்றே நாளில் 7 விதமான அலங்காரங்களில் மாட வீதிகளில் வலம் வந்து மலையப்ப சாமி பக்தர்களுக்கு அருள்வாளிப்பார். அதாவது 7 குதிரையில பூட்டி வரக்கூடியவர் தான் சூரிய பகவான். இந்த ரத சப்தமி என்பது மிக முக்கியமான வழிபாட்டு நாளாகும். இது சூரிய பகவானை வழிபட்டு பலவிதமான நலன்களை பெறுவதற்கு உரிய நாளாகும். இந்த ஆண்டு ரத சப்தமி பிப்ரவரி மாதத்தில் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று நடைபெறுகின்றது. இது என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் செல்வ நிலை உயரும். இன்றைய தினம் இந்த ரத சப்தமியை கொண்டாடி அது எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி தொழில் சிறக்கும், பலவித துன்பங்கள்ல இருந்து விடுபட முடியும். ஆண்கள் பெண்கள் கணவனை இழந்தவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த ரத சப்தமி நாளில் விரதம் இருந்து வழிபடலாம்.
சில பேர் சொல்லுவாங்க, கணவனை இழந்தவர்கள்லாம் இதை செய்யலாமானா, ஆனா இன்றைய தினம் செய்யலாம். அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். செய்யணும் செய்யல அப்படின்றதெல்லாம் யோசிக்காதீங்க. இன்றைய தினம் விரதம் இருந்து செய்யலாம். விரதம்னா என்ன? நான்வெஜ் சாப்பிடாம சுத்தபத்தமா இருந்து. அதாவது புராணத்தின்படி ரத சப்தமி வரலாறு என்ன அப்படின்னா, புராணத்தின்படி ரிஷி, அதாவது ரிஷி இருக்காரு இல்லையா, காஷ்யபரின் ரிஷின்றவர் ஒருத்தர், காஷ்யபர் என்ற ஒரு ரிஷி, அவருடைய மனைவி அதிதி கர்ப்பவதியாக இருந்த சமயத்துல ஒரு நாள் தன்னுடைய கணவருக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தாளாம். அப்போது யாரோ கதவை தட்டும் சத்தம் கேட்டு திறந்த போது அங்கு ஒரு பிராமணர் தனது பசிக்கு உணவு கேட்டு நின்றிருந்தார். அவரை காத்திருக்க சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்ற அதிதி மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து கணவருக்கு உணவு பரிமாறிவிட்டு அவர் சாப்பிட்ட பிறகு மீதம் இருந்த ஆகாரத்தை எடுத்து சென்று அந்த பிராமணனுக்கு கொடுத்தாளாம். அப்போ நேரம் கழித்து உணவு கொடுத்த தன்னை உதாசீனப்படுத்தியதாக நினைத்த அந்த பிராமணர், என்னை உதாசீனம் செய்த உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான் என சாபம் அளித்தாராம். பிராமணரின் சாபம் கேட்டு அதிர்ச்சி அடைந்த அதிதி காஷ்யப முனிவரிடம் விஷயத்தை சொல்ல, நீ வருந்தாதே, அமிர்த உலகில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் என்று வாழ்த்தினாராம். அதன்படியே ஒளி பிரகாசமான சூரியன் மகனாக பிறந்தார்களாம். காஷ்யப முனிவருக்கும் அதிதிக்கும் பிறந்தவர்தான் இந்த சூரிய பகவான். சூரியன் அவதரித்த இந்த உத்தராயண காலத்தில் வரும் முதல் சப்தமி அன்று ரத சப்தமியாக கொண்டாடப்படுகிறது. இதை சூரிய ஜெயந்தி என்றும் சொல்வதுண்டு. அதனால 7 குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் 7வது திதியான சப்தமியில் சூரியனின் அருளை பெறுவதற்காக விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ரத சப்தமி அன்று 7 இது பரிகாரம் சொல்ற, இதை எழுதி வச்சு செய்யுங்க, சரிங்களா? இப்பதான் முக்கியமான பரிகாரம். இந்த ரத சப்தமி நாள்ல காலையில 7 எருக்க இலை எடுத்துன்னு வச்சுக்கோங்க. முன்னாலே எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த இலைகளை தலையில் 1, கண்களில் 2, கண்களில் 2, தோள்பட்டியில் 2, கால்களில் 2 என வைத்து ஸ்நானம் செய்ய வேண்டும். சரி, எத்தனை மணிக்கு செய்ய வேண்டும்? காலை 6 மணியிலிருந்து 7:30 மணிக்குள் ஸ்நானம் செய்ய வேண்டும். இப்படி செய்யும் போது தலையில் வைக்கும் இலையில் பெண்களாக இருந்தால் மஞ்சள் பொடி, அட்சதை, ஆண்களாக இருந்தால் அட்சதை மட்டும் வைத்து கொண்டு நீராட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெண்களாக இருந்தால் அந்த மஞ்சள் பொடி, அட்சதை, 2 அட்சதைனா என்ன? அரிசி, 2ம் சேர்த்து தலையில வச்சு தண்ணி ஊத்தணும். ஆண்களாக இருந்தால் அட்சதை மட்டும் போதும், அரிசி மட்டும் போதும், வைத்து நீராட வேண்டும். இவ்வாறு செய்வது ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தரும். ரத சப்தமி நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு. இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெருகும். பெண்கள் உயர்நிலை அடைவர். கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் அனுஷ்டித்தால் அடுத்த பிறவி வரும் இந்த நிலை ஏற்படாது. அடுத்த பிறவில கணவனை இழக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படாது. அதே போல இந்த ரத சப்தமி பலன்கள் என்னவென்றால், இந்த நாள் தியானம், யோகா செய்ய சிறந்தது. சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தராக உயர்வார்கள் என்கின்றது புராணம் சொல்கின்றது. ரத சப்தமி அன்று தஞ்சையில் உள்ள சூரியனார் கோவிலில், திருமலை ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயங்களில் மிக விமர்சையாக திருவிழாக்கள் நடக்கும். 7 மலைகளை 7 குதிரைகள் என கருதி ரத சப்தமி அன்று 7 வாகனங்களில் நம்ம திருமலையில் உள்ள மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் ஊர்வலம் வருகிறார். எல்லா ஆலயங்களிலும், எல்லா பெருமாள் கோவிலிலும், ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயத்திலும் ரத சப்தமி சிறப்பாக கொண்டாடப்படும். அதனால இன்றைய நாளில் எல்லோருமே 7 எருக்க இலை கொண்டு தலையில் வைத்து, தலையில் 1, கண்களில் 2, 2 ஷோல்டர்லயும் 2 முட்டிலையும் வச்சு மஞ்சள், அதே மாதிரி அட்சதை, பெண்களா இருந்தா, ஆண்களா இருந்தா வெறும் அட்சதை மட்டும் வச்சு
ஊத்துங்க. ஊத்தும் போது என்னுடைய வாழ்க்கையில் பொருளாதார ஏற்றம், கடன் தீர வேண்டும் எல்லாம் சொல்லி யார் யாருக்கு என்ன நடக்கணுமோ அதை சொல்லி ஊத்துங்க தண்ணி. அப்படி ஊத்தும் போது உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். இந்த ரத சப்தமியை யாரும் தவற விடாதீர்கள். இதை எழுதி வைத்து கொள்ளுங்கள் எப்படி செய்யணும்னு. இல்ல ஞாபகம் இருக்கிறவங்க ஞாபகம் வச்சு செய்யுங்க. இன்றைய நாளை யாரும் தவற விடாதீர்கள். காலையில 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள செஞ்சிருங்க. அதே மாதிரி பெருமாள் கோவில் எல்லா பெருமாள் கோயில்லையும் கோவில் கோபுர வாசலில் சுவாமியை அலங்கரித்து எடுத்துட்டு வந்து வச்சு அங்க 108 சூரிய தீபாராதனை நடக்கும். முடிந்தவர்கள் சென்று பாருங்கள். உங்கள் பாவங்களை எல்லாம் விலகும். அதே மாதிரி வாழ்க்கையில் செல்வம் பெருகும். எல்லா விதமான யோகங்களும் கிடைக்கும். யாரும் இந்த நாளை தவற விட்டுறாதீங்க. ஞாபகமா செய்யுங்க. ஏன்னா வருடத்தில் ஒரு முறை வரக்கூடியது இந்த ரத சப்தமி. உங்களுக்கு பிறக்கின்ற குழந்தையும் சிறப்பாக பிறக்கும். யார் யாரெல்லாம் குழந்தை பிறக்கின்ற சமயம் இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் நல்ல குழந்தை, நல்ல அறிவுள்ள குழந்தை, ஆரோக்கியமான குழந்தை இதெல்லாம் பிறக்கும். ஏன்னா இந்த சூரியனுடைய தன்மை அந்த மாதிரி. அதனால யாரும் இந்த நாளை தவற விடாதீர்கள். எல்லோரும் செய்யுங்கள். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, வியாபாரத்தில் எதிர்பார்த்த உதவிகள்லாம் சாதகமாக அமைகின்ற ஒரு நாள். கடன் செயல்கள்ல சிந்தித்து செயல்படுங்கள். தற்பெருமையான பேச்சுக்களை தவிருங்கள். கால்நடை செயல்கள்ல சற்று கவனம் தேவை. தோற்றத்துல நிறைய மாற்றங்கள், ஒரு தேஜஸ் இன்னைக்கு ஏற்படும். நெருக்கமானவர்கள் அனுசரித்து செல்லுங்கள். சிந்தனை போக்கில் மாற்றமான சூழல்லாம் ஏற்படும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். பரணி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே வேறுபாடுகள் இருந்ததெல்லாம் விலகி இன்னைக்கு அந்யோன்யம் கூடும். திடீர் செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும். வியாபாரத்தில் நயமான பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. அதாவது தேவையற்ற பேச்சுகள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில உங்ககிட்ட வரவங்க உங்ககிட்ட நயமா பேசுவாங்க. ஏன்னா ரொம்ப கம்மி பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பேச்சுக்களுக்கெல்லாம் நீங்க அடிமை ஆகாதீங்க. வியாபாரத்துல நீங்க நயமா பேசுங்க. நீங்க நயமானா தன்மையா பேசினால் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் இன்னைக்கு நடக்கும். சில நிகழ்வுகளால் மனதில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள். உத்தியோகத்தில் பணிப்போர்கள் தோன்றி மறையும். உங்களுடைய செயல்பாட்டுல கவனத்தோடு இருங்க. இன்றைய நாள் ஆதாயம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் நீங்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு அதிகரிக்க, திறமைக்கு உண்டான மதிப்புகள்லாம் கிடைக்கும். உங்களோட இருப்பவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும். செல்வ சேர்க்கை தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூடும். கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும். சகோதரர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் இருக்கும். இன்றைய நாள் வியாபாரத்திலும் சரி, ஒரு சில விஷயத்திலும் சரி, போட்டிகள் நிறைந்து இருக்கு. கவனமா இருங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள், அதாவது எதிர்ப்புகள்லாம் விலகி மதிப்பு மரியாதை கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதுல ஒரு தெளிவு இன்னைக்கு ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, தந்தை வழியில் ஆதரவான சூழல்லாம் ஏற்பட்டு இன்னைக்கு எல்லா விதத்திலும் நன்மை நடக்கும். தந்தை வழியில
விளையாட்டு போட்டிகள்ல வேகத்தை காட்டாதீங்க. உங்களுடைய புத்திசாலித்தை காட்டுங்க. ஜெயிப்பது நிச்சயம். அதே மாதிரி வீடு, வண்டி, வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். தகவல் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் புதுவிதமான சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் உண்டாகும். இன்றைய நாள் பயணம் சார்ந்த எண்ணங்கள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் இன்னைக்கு தேவை. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். எதிர்பார்த்து இருந்த உதவிகள்லாம் சாதகமாக அமையும். புதியவர்களின் நட்பின் மூலம் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகம் ஏற்படுகின்ற ஒரு நாள். புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. வியாபாரத்தில் ஒரு கணிசமான உயர்வு ஏற்படும். மனதளவில் தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படுகின்ற ஒரு நாள். வேலை சார்ந்த இடத்துல பழைய பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு விலகும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். இருந்தாலும் உத்திர நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. சந்திராசிரமம் விலகுனாலும் உத்திர நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தா நன்மையாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள்லாம் குறையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகமான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறைகின்ற ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க. எல்லா விஷயத்திலையும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. யாரிடமும் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துடுங்க. உங்களோட இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். சக ஊழியர்களிடம் அனுசரித்து, சொந்த தொழில் செய்யறவங்க, சொந்த வியாபாரம் செய்யறவங்களா இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருந்தா நன்மையாக இருக்கும். அதே மாதிரி அரசு துறையில் இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு விவேகத்தோடு செயல்படுங்க, சிறப்பாக இருக்கும். பயணங்கள் செல்லும் போது, வண்டி வாகனத்தில் செல்லும் போது நிதானத்தை இன்னைக்கு வெளிப்படுத்துங்க. எந்த ஒரு செயல் செய்தாலும் சிந்தித்து இன்னைக்கு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். ஒரு சில விஷயத்தில் தடை தாமதம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் உண்டு. இன்னைக்கு விநாயகப் பெருமானை வணங்கிட்டு ஒரு 3 தேங்காய் வாங்கி சூறக்காய் விடுங்க. 3 வாங்கலனா கூட 1 வாங்கி சூறக்காய் விட்டுட்டு போங்க. கொஞ்சம் தடை நீங்கும். அதுக்காக மொத்தமா நீங்கலாம் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் அன்றாட வேலைகள் என்னவோ அதை செய்யலாம். புதுசா எதுவும் செய்ய வேண்டாம். சந்திராசிரமம்னா புதுசா அதுக்காக வேலை செய்யணும், அது செய்யணும் அப்படிலாம் கிடையாது. அன்றாட வேலைகள் என்னவோ செய்யலாம். ஆனா புதுசா எதுவும் செய்யக்கூடாது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்ப்பது நன்மை. இன்னைக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர் புத்திசாலித்தனத்தோடு இன்னைக்கு நடந்து கொள்ளுங்கள். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, காணாமல் போன சில பொருட்கள்லாம் மீண்டும் கிடைக்கின்ற வாய்ப்பு உண்டு. அடுத்த மொழி பேசும் மக்களின் அறிமுகம் கிடைக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை உணரக்கூடிய ஒரு தன்மை. போட்டி தொடர்பான செயல்களை சிந்தித்து செயல்படுங்கள். நெருக்கமானவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படுவீங்க. சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் மனதளவில் குழப்பங்கள் தோன்றி மறையும். முயற்சிகள் அத்தனையும் ஈடேறுகின்ற ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்தி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் தோன்றி மறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்களை விட்டு விலகிச் சென்றவர்களெல்லாம் உங்களிடம் வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமா இருக்கு. அது நல்லவர்களா இருந்தால் சேர்த்து கொள்ளுங்கள், இல்லைன்னா யோசிச்சு செய்யுங்க. உத்தியோகத்தில் புதுமையான சூழல் ஏற்படும். வண்டி வாகனத்தில் உள்ள பழுதுகளை எல்லாம் சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும். வீடு மாற்றுவது தொடர்பான எண்ணங்கள் ஏற்படலாம்.
சக ஊழியர்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக அமையும். அதிசய வடகு திசை அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாளாக இன்னைக்கு இருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் நீங்கி புத்துணர்ச்சி அடைகின்ற ஒரு நாள். மனதுல ஒரு புதுமையான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் காணப்படும். ஆன்மீகம் தொடர்பான புரிதல்கள்லாம் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள். அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவர்கள் நுண்கலை, அதாவது நுட்பமான ஒரு விஷயத்தை சார்ந்த ஒரு தேடல்கள் இன்னைக்கு ஏற்படும். எதிர்பாராத தன வரவுகள் கிடைக்கும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு, நீங்க வேலை செய்யற இடத்துல சக ஊழியர்களின் ஆதரவு எல்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியான நாளாக இன்னைக்கு அமையும். பூராடம் நட்சத்திரக்காரர் முன்னேற்றமான ஒரு நாள். உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, தாய் வழி உறவுகளிடத்தில் மதிப்பு மரியாதை இன்னைக்கு ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். கலகலப்பான பேச்சுக்களால் நட்பு வட்டாரம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள். எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீங்க. வண்டி வாகன மாற்றம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். உயர் அதிகாரிகள் வழியில அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் மிக மிக கனிவு தேவை. அதிர்ஷ்ட வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அன்பு அதிகரிக்கின்ற ஒரு நாள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும். எடுத்த முயற்சிகள் நிறைவேறுகின்ற ஒரு நாள். பயணங்கள் சாதகமாக இருக்கும். கடினமான விஷயத்தை கூட ஈஸியா இன்னைக்கு முடிச்சிடுவீங்க. பிள்ளைகளால் மதிப்பு மரியாதை ஏற்படும். பூர்வீக பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களோட இருப்பவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. இதுவரைக்கும் நிலுவையில இருந்து வந்த பழைய சரக்குகள் நிறைய பேர் நிறைய வாங்கி போட்டிருப்பாங்க, விற்பனையே ஆகாமல் இருந்திருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு முயற்சி செய்து விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு. திட்டமிட்ட காரியம் கைகூடி வரும். கருத்துகளுக்கு ஆதரவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு மேம்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும். சுபகாரிய செயல்கள்ல சிந்தித்து செயல்படுங்கள். ஒருத்தருக்கு யாருக்காவது நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட அது யோசிச்சு செய்யுங்க. இல்ல வீட்லயே சுபகாரியம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்றைக்கு செய்யலாமா வேணாமான்னு பெரியோர்களிடம் கேட்டு சிந்தித்து அதை செய்யுங்க, சிறப்பா இருக்கும். பெற்றோர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய நபர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோகத்தில் மறைமுகமான தடைகள்லாம் தோன்றி மறையும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.